ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீநானி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஓகேங்க, இப்போ ப்ரான் தொக்கு பண்ணுறதுக்காக நான் ஒரு 1 kg ஆஃப் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் பெரிய ப்ரான்ஸாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன சைஸ் தான் கிடச்சிருக்குனாலும் பரவாயில்லைங்க, பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை, அந்த தனியா மிளகு வந்து நான் உரல்லையே தாங்க, கையில் தாங்க இடிக்கிறேன், மிக்சியில் போடலை. ஏன்னா உரலில் போட்டு நீங்கள் சாப் பண்ணும்போது அது அரைக்கும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கையிலேயே அரைச்சிட்டேங்க. கையிலே நல்லா இடித்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்பவும் நைஸாக பண்ண வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாகவே தாங்க நான் இடித்து எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், இடித்து எடுத்த மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து இஞ்சி பூண்டு இடிச்சுக்கணுங்க. இஞ்சியும் பூண்டையும் போட்டு அதே உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்து அதையும் நல்லா நச்சுடுறாங்க. நல்லா கொஞ்சம் இடிக்க உரலில் போட்டு நல்லா அதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆகிற அளவுக்கு இடித்தாச்சுங்க. இப்போ இடித்து எடுத்து வச்ச அந்த மசாலாவையும் எடுத்து வச்சுக்கோங்க. இடித்து எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. இப்போ நமக்கு தேவையான நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸை பார்ப்போங்க. அதுக்கு தக்காளி, நான் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பிங்க் சால்ட் எடுத்திருக்கேங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு சோம்பு, அவ்வளோதாங்க. இப்போ ப்ரான் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் செக்கில் ஆட்டின நல்லா ஒரு கடலெண்ணெய் போட்டு சோம்பு போட்டு இதில் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணுங்க. கருவேப்பிலை போட்டு பாருங்கள், கருவேப்பிலை நல்லா சுட பொரிஞ்சிருக்குங்களா? என்ன வாசமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இதில் வெங்காயத்தை போடுங்க.
வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. ரொம்ப செவக்க வறுத்துறாதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக. நல்லா வெங்காயம் வதங்கி வருதுங்க. இப்போது இதில் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் வேண்டான்னா நீங்கள் ஒரு மிளகா போட்டுக்கலாம், இல்லை மிளகா வேண்டானாலும் பரவாயில்ல. பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு காஞ்ச மிளகா வேணுன்னா கூட போட்டுக்கோங்க. பட் இந்த டிஷ்க்கு நம்ம காஞ்ச மிளகா எப்பயும் வறுத்து இடிச்சதுனால ஃப்ரை பண்ணும்போது 2 காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டிருக்கேங்க நான். மிளகா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் மிளகா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. அப்படி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கிடணுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துடலாங்க. தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் நம்ம கழுவி அலசி எடுத்து வச்சுருக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் எடுத்து அதில் போடுவோங்க. போட்டு கொஞ்சமாக அதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணுங்க. மஞ்சத்தூள் போட்டு அதையும் சேர்த்து தக்காளி வெங்காயம் வதங்கினதோட இந்த இறாலையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா
எறா நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம இந்த குழம்பு மிளகாத்தூள், நான் இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறேன், நான் என் ஸ்டைலில் நான் எப்படி அரைப்பேன்றது அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேங்க. சீக்கிரமாகவே இந்த வீடியோ போடுறேன். நான் அரைச்சி நான் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேனோ அந்த பொடி தாங்க இதுக்கு, நான் இதுக்கு மீன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே நான் பண்ணுறது இந்த குழம்பு பொடி தான். இது எல்லாத்துக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பொடியை போட்டு நல்லாவே இந்த இறாலோட நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. நல்லா வதங்கி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வருது பார்த்திங்களா. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க அந்த மசாலா பொடியை இதில் போட போகிறோம். தனியா, மிளகாய், காஞ்ச மிளகாய், இடித்து வச்ச தனியா, மிளகாய், காஞ்ச மிளகாய் பொடியை எடுத்து இது மேலே தூவி விட்டு அப்படியே கொஞ்சம் பரட்டி விட்டுறணுங்க. நல்லா ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டிஷ் மெயின் என்னென்னா அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க. அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டு வதங்கி வரணும். இப்போ இதில் நான் அந்த தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேங்க. ஏற்கனவே நான் தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. நான் பிங்க் சால்ட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன சால்ட் இருக்கோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நம்ம வதங்கி விட்டது நல்லா வதக்கி எறாய்ப்பால் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. எறாவை ரொம்பவும் குக் பண்ணக்கூடாது, ரொம்ப குக் பண்ணால் ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. அதனால் ப்ரான்ஸ் மட்டும் எப்போவும் ஓவர் குக் பண்ணாதீங்க. சீக்கிரமாகவே நல்லா இந்த ப்ராசஸ்லேயே அது நல்லா குக் ஆயிருங்க. இது பெரிய சைஸ் எறான்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அழகாக எடுத்துத ஒரு சர்விங் பவுலில் போட்டு சூடான சாதத்துக்கோ இல்லை சப்பாத்திக்கோ வச்சு ஃபேமிலியோடு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்றதை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூஸ்வலாக பண்ணுறதை விட இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா வறுத்து இடித்து போட்டு அந்த மசாலா தாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதே மாதிரி நான் போடுற போஸ்டெல்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வர்றதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.